தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சபாநாயகர் செல்வத்துடன் தற்போது சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சபாநாயகர் செல்வத்துடன் தற்போது சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி ஆளுநர் முதலமைச்சருடைய கருத்து வேறுபாடு நிலவும் நிலையில் இந்த சந்திப்பானது தற்போது நடைபெற்று வருகிறது. என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் முதல்வர் ரங்கசாமியுடனான 1 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு சபாநாயகருடன் இந்த சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சபாநாயகர் செல்வத்துடன் சந்திப்பானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரி ஆளுநர் முதலமைச்சருடைய கருத்து வேறுபாடு நிலவும் நிலையில் இந்த சந்திப்பானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் முதல்வர் ரங்கசாமியுடனான 1 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு சபாநாயகர் செல்வத்துடன் இந்த சந்திப்பானது தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காதர் வழங்கிட கேட்கலாம். காதர், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. புதுச்சேரி பொறுத்தவரை காலை முதலே வெறும் அரசியல் பெரும் பரபரப்பு ஏற்படுகிறது. காலை முதலே சுயேட்சை எம்எல்ஏ தற்போது சட்டசபை அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் புதுச்சேரி ஆளுநர் முதலமைச்சரிடையே கருத்து வேறுபாடு நிலவும் நிலையில் சமாதானம் செய்ய சென்ற பாஜக அமைச்சர் மற்றும் சபாநாயகரிடம் ஆளும் அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றால் எதற்கு இந்த முதலமைச்சர் பதவி, ராஜினாமா செய்து விடுவேன் ஆவேசமாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறியதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் இன்று முதலமைச்சர் ரங்கசாமி தனது கட்சி எம்எல்ஏக்களுடன் தனியார் விடுதியில் சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தியும் நிலையில் தற்போது என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் சபாநாயகர் செல்வத்தை சந்தித்து பேசி வருகின்றனர். அது முக்கிய காரணம் என்று சொல்லப்படுவதால் சுகாதாரத்துறை இயக்குனர் நியமனம் விவகாரத்தில் முதலமைச்சர் பரிந்துரை செய்ய நபரை நியமிக்காமல் வேறு ஒருவரை துணைநிலை ஆளுநர் நியமித்ததில் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சருக்கிடையே கருத்து வேறுபட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. தற்போது காலை முதலேயே புதுச்சேரியில் அரசியல் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காதர்.